பொதுவாவே பெண்கள் அப்படின்னாலே அழகுன்னு தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் தலை நிறைய ஏன் பூ வச்சுக்கிறாங்க? அதுக்கு பின்னாடி இத்தனை ஹெல்த் சீக்ரெட் இருக்கா? தமிழ் பெண்கள் தினமுமே ஏன் பூ வைக்கிறாங்க? இப்போது தான் அது நாகரிகம் இல்ல அப்படின்னு நெறைய பேர் பார்த்தீங்களா, இந்த பூக்கள வைக்கிறது மறுக்கிறாங்க. ஆனா, நம்மளோட அம்மாக்கள் காலம் வரைக்கும் தினமுமே காலை, மாலை என இரு நேரத்திலயுமே தலைவாரி பூ வைக்கக்கூடிய பழக்கமானது இருந்தது. இது வெறும் கலாச்சாரம், பண்பாடு மட்டும் இல்லாம, பெண்கள் பூ வைப்பதற்கு பின்னால இத்தனை ஆரோக்கிய நன்மைகள் இருக்காம, அந்த சீக்ரெட் எல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பெண்கள் பார்த்தீங்களா, இந்த பூக்கள ஏன் தலை நிறைய வச்சுக்கிறாங்க? இதில இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் என்ன? பெண்களே தலையில பூ வைக்கிறதுக்கு பின்னால இப்படி ஒரு நன்மை இருக்கு தெரியுமா? பெண்கள பொறுத்தவரைக்கிலுமே பெண்கள் தலையில பூ வச்சா அழகுன்னு மட்டும் தான் தெரியும். ஆனா, அதற்கு பின்னாடி அறிவியல் ரீதியான உண்மை என்ன? ஆன்மீக ரீதியான உண்மை என்ன? அப்படிங்கிறத விரிவா நம்ம பார்க்க போறோம். வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. பெண்கள் பார்த்தீங்களா, தலையில பூ ஏன் வைக்கிறாங்க? ஆன்மீக ரீதியா நம்மளோட தமிழ் மரபுல பெண்கள் தலையில பூ சூடுவது வெறும் அழகு மட்டும் இல்லாம, இதில இருக்கக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த முக்கியமானது. இதற்கு பல காரணங்களும் இருக்கு. பெண்கள் தலையில பூ வைக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளும், பெண்கள் ஏன் தலையில பூ வைக்க வேணும்? அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த காரணங்களையும் நம்ம இந்த பதிவின் மூலமா விரிவா பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த மாதிரியான முறையில மட்டும் நீங்க பூக்கள வைக்கவே வைக்காதீங்க. இதனால பல பிரச்சனைகள் வருதாம். பெண்கள் தலையில பூ வைப்பது அப்படிங்கிறது மன நிம்மதிய கொடுக்கும். பூக்கள் எல்லாமே ஒரு நல்ல வாசனையோடு இருக்கும். அந்த வாசனை மனதிற்கு அமைதியை கொடுக்கும். இதனால் கோபமும் குறையும். மனதில் ஒரு சந்தோஷம் வரும். குளிர்ச்சி பொருந்தி அந்த பூக்கள் நம்ம தலையில் வைக்கிறதுனால சக்தி மையமானது தூண்டப்படும். நம்மளோட தலையில் சக்தி மையம் அப்படிங்கக்கூடிய அமைப்பானது இருக்காம். அதனை சகசிராரா சக்ரா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உச்சந்தலையில் இருக்கக்கூடிய மைய சக்கரத்தில் பூ வைக்கிறதுனால அந்த இடத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள உதவுமா. இதனால தான் நம்மளுடைய எண்ணங்கள் நல்லவையாக இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் ஒளிந்து நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். சகசிரா சக்கரத்தில் மென்மையான இந்த பூவை வைக்கிறதுனால வெறுப்பு, குரோதம், வன்மம், மாயை, ஆக்ரோஷம் போன்றவற்றிலிருந்து எல்லாமே விலகி நிசப்தம் கிடைக்குமா. பெண்களை பொறுத்த வரைக்குமே எந்த அளவுக்கு அதிகமாக தலையில் பூவை வைத்து கொள்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்ககிட்ட செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்குமா. அதே மாதிரி துர்திஷ்டம் நீங்கி அதிர்ஷ்ட ராசிக்காரர்களாக அவங்க மாறுவாங்களாம். பெண்கள் எப்போவுமே தலையில் அதிகம் பூ வைத்து கொள்வதனால அவங்ககிட்ட பணமும் ஐஸ்வர்யம் அதிகரிக்குமா. பூ வாடுறதுக்கு முன்னாடியே முக்கியமாக நம்ம தலையிலிருந்து அந்த பூவை எடுக்கவே கூடாது. ஒரு முறை தலையில் வைத்த பூவை மீண்டும் அந்த தலையில் இருந்து எடுத்து விடக்கூடாது. ஒருவர் தலையில் வைத்த பூவை மற்றவங்களுக்குமே அது கொடுக்கக்கூடாது. இது பார்த்திங்களா ஒரு மகா பாவமாக சொல்கிறாங்க. பூவானது ஒரு புனிதம் மட்டும் இல்லாமல் இறை சக்தியும் கொண்டிருக்கிறதுனால தான் இதனை எப்போவுமே நம்ம பூவை தலையிலேருந்து எடுத்தோம் அப்படின்னா அது குப்பையில் எரியாமல் ஒரு செடி கொடிகளில் போடலாம், அல்லது வீட்டின் மேலே போட்டு அதுக்கப்புறம் அது காய்ந்து சருகாகிடும். இப்படி தெய்வங்களுக்கு பூக்கள் அப்படின்னாலே ரொம்பவும் பிடிக்குமா. விஷ்ணு, சிவன், லட்சுமி, பராசக்தி அப்படின்னு எல்லா தெய்வங்களுக்கும் பூவை விரும்புகிறாங்க. ஆனால் பெண்கள் பார்த்திங்களா, தலையில் பூ வைத்தாலே அது ஒரு தெய்வீக அடையாளமாக கருதப்படுது. இதனால தான் தெய்வ அருள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. பூக்களில் இறைத்தன்மை இருக்குது. அனைத்து சுபகாரியங்களுக்கும் பார்த்திங்களா பூக்களானது பயன்படுத்துகிறோம். பூக்கள் இல்லாமல் பூஜையே நிறைவடைவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பூக்களை பெண்கள் தலையில் வைக்கிறதுனால பக்தி அதிகரிக்குமா. இதனால் வாழ்க்கையில் பல நன்மைகள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி பூக்களை தினமுமே தலையில் வைப்பது உடல் நலமும் குடும்ப நலமும் பெண்களோட நலமும் அருமையாக இருக்கும். அதே மாதிரி இது ஒரு நல்ல பழக்கமாக தொன்று தொட்டு பாரம்பரியத்தில் கடைபிடிக்கப்படுது. அதுலேயும் ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை போன்ற சில நாட்கள் பூ அணிவதற்கு ஏற்ற நாட்கள் அப்படின்னு சாஸ்திரங்களுமே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பிறப்பு, இறப்பு, மாதவிடாய் போன்ற தீட்டு நாட்களில் மட்டும் பூ வைக்காமல் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் மரபு வழியாக வந்தது. சுருக்கமாக சொன்னால் பெண்கள் பூ வைப்பது அழகு மட்டும் இல்லைங்க, மனசாந்தியும் ஆன்மீக நன்மையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பழக்கமாக இருக்குது. அதனால் பெண்களை பொறுத்த வரைக்குமே பூ வைப்பது அப்படிங்கிறது நல்ல உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய மன நிம்மதியும் கிடைக்கும்.
அதே மாதிரி இந்த பெண்கள் அப்படின்னாலே அழகு தான். அதுலேயும் பூச்சூடி கொள்ளக்கூடிய பெண்கள் கூடுதல் அழகாக தெரிவாங்க. கூந்தலில் பூ வைத்து கொள்வது பெண்களுடைய முகத்தை பூரணமாக மாற்றுங்க. அவங்க இருக்கக்கூடிய இடம் நல்ல வாசனையால் நிரம்பி விடுகிறது. பெரும்பாலான பெண்களுக்கு இந்த பூவை சூடிக்கொள்வதில் விருப்பம் அதிகம் இருக்கும். ஆனால் சில பேர் தலைவலி காரணமாக அவங்களுக்கு பூக்களை தவிப்பாங்க. சில பெண்களுக்கு தலை நிறைய பூக்களை வைத்துக்கொள்வதில் அலாதி பிரியம் இருக்கும். ஆனால் தலையில் பூ வைத்துக்கொள்வதனால ஒரு வகையான நேர்மறை ஆற்றல் வருவதை பெண்களால் உணர முடியும். பூக்கள் வெறுமனே பெண்களுக்கு அழகை கொண்டு வராமல் நேர்மறையான ஆற்றலையும் தருவதாக இருக்குது. அந்த காலத்தில் பெண்கள் தலையில் எண்ணெய் படிய வாரி இறுக்கமாக கூந்தலை பின்னி அதில் பூக்களை வைத்து அலங்காரம் செஞ்சு கொள்வாங்க. ஆனால் இப்போது காலம் மாறி போச்சு இல்லையா? எப்போதாவது விசேஷங்கள்லையோ கோவிலுக்கு போகும்போது மட்டும்தான் நகரத்து பெண்கள் பூக்களை சூடிக்கொள்கிறாங்க. அதுவும் அரிதான விஷயமா மாறிடுச்சு. கிராமங்களில் பார்த்திங்களா, குறிப்பிட்ட நாளில் பெண்கள் இந்த பூவை வச்சுக்கிறாங்க. வீட்டில் தோட்டம் வைத்து பூ வளர்ப்பாங்க. தினமுமே கூட பூக்களை வைத்துக்கொள்கிறாங்க. இப்படி தினமுமே பூக்களை வைத்துக்கொள்வதனால பெண்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம குறித்து இன்னும் விரிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ப நாகரிகமும் மாறிடுது. அதே மாதிரி முந்தைய காலங்களில் பெண்களை பொறுத்த வரைக்குமே தங்களோட தலைமுடியை இறுக்கமாக பின்னி கொள்வதிலும் பூச்சூடி கொள்வதிலும் கவனம் செலுத்துவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்களுக்கு தலையை இறுக்கமாக பின்னுவதும் விருப்பம் இல்லை. ஆனால் அதனால் பெரும்பாலான பெண்கள் தலையை விரித்து போட்டுக்கொள்கிறாங்க. ஆனால் தலையை பின்னினாலும் அல்லது விரித்து போட்டாலும் எப்படியாச்சும் பூக்களை வைப்பது அவங்களுக்கு நன்மையை கொடுக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி தலையை விரித்து போட்டு பூக்களை வைப்பது பாரம்பரியத்திற்கு அழகாக இருந்தால் கூட இது முடியோட ஆரோக்கியத்தை பாதிக்கும். அதே சமயம் தலைமுடியை இறுக்கமாக பின்னிக்கொள்வதிலும் முடியின் ஆரோக்கியத்திற்கு ஏற்றதல்ல. தலைமுடி சற்று தளர்வாக பின்னி அதில் பூக்களை வைப்பதனால சில நன்மைகள், பல நன்மைகள்னு சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படின்ட்டு ஆன்மீகமும் சொல்லுகிறது. சில பெண்களுக்கு வாசனை அதிகம் வரக்கூடிய மல்லிகை, பிச்சி போன்ற பூக்களை நீங்கள் வைப்பது தலைவலி ஏற்படுத்தக்கூடும். அவங்க நாள்தோறுமே நீங்கள் அப்படி அந்த பூ வைக்க முடியாதவங்க ரோஜா பூ வைக்கலாம். இது மாதிரி ரோஜா பூ வைக்கலாம். ரோஜாவோட வாசனை தலையில் இருக்கக்கூடிய பாரத்தை குறித்து தலை சுற்றலை தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி மல்லிகைப்பூ, தலையில் மல்லிகைப்பூ வைத்துக்கொள்வது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்குமா. மல்லிகைப்பூ கூந்தலில் சூடிக்கொள்ளும் பெண்களுக்கு மனதில் நிம்மதி பிறக்குமா, மன அழுத்தமும் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மீக பெரியோர் சில பெண்கள் மல்லிகைப்பூவை வைத்து கொள்ளும்போது தலை சுற்றுவதாக சொல்லி அதையுமே வைக்கிறத தவிர்க்காங்க. சில பேருக்கு இந்த பூ ஒவ்வாமையை ஏற்படுத்துவது உண்மைதான். ஆனால் அதனோட அதீதமான வாசனை, மூச்சு திணறல், தலை சுற்றல் ஏற்படுத்தலாம். இது எல்லாமே மற்ற பூக்களை முயற்சி செய்யலாம். மல்லிகை பூவை தலைக்கு வைப்பதனால கண்கள் குளிர்ச்சியாகுமா. அடுத்ததாக பார்த்தோமா, செண்பகப்பூ, தாழம்பூ. செண்பகப்பூ பார்த்திங்களா மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதனை தொடுத்து தலையில் வைக்கிறதுனால கண் பார்வை கூர்மையாகுமா. அதே நேரத்தில் உங்களுடைய உடல் சோர்வாக காணப்பட்டுச்சுன்னா கூட இந்த தாழம்பூ வைக்கிறதுனால நீங்கள் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்கலாம். இதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். தாழம்பூ வெறும் வாசனையோடு மட்டும் இல்லாமல் உற்சாகத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. அடுத்ததாக தாமரைப்பூ. பெரும்பாலான பெண்கள் தாமரைப்பூவை தலையில் வைத்து கொள்ள மாட்டாங்க. ஆனால் தாமரை பூவினை தலையில் வைக்கிறவங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய எல்லா கவலையுமே நீங்கிவிடுமா. இது நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் நீங்கள் அடிக்கடி தாமரை பூவை தலையில் வைக்கிறதுனால உங்களுடைய மன இறுக்கம் மாறி இலகுவாகி விடுவாங்க. எப்போதுமே புத்துணர்வாக காணப்படுவாங்களாம். அடுத்ததாக கனகாமரம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மல்லிகைப்பூ வைக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. இதில் கனகாமரம் வேறேன்னு சொல்லாதீங்க. இந்த இப்போ கூட பார்த்திங்களா, கிராமத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் கனகாமரம் வைக்கிறாங்க. இதை நகரத்து பெண்களை விட கிராமத்தில் வசிக்கக்கூடிய பெண்கள் தான் கனகாமரம் பூவை அதிகமாக வச்சுக்கொள்கிறாங்க. இந்த பூவில் வாசனை இருக்காது, ஆனால் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். வாசனை இல்லாத கனகாமரத்தினால தலைவலியை ஏற்படுத்த வாய்ப்பு மிகவும் குறைவு. அப்படிங்கிறதுனால பெரும்பாலுமே இந்த பூக்களை வைக்கும் பெண்களுக்கு தலைவலி ஏற்படாது. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்குமே மல்லிப்பூ, ரோஜாப்பூ போன்றது எல்லாமே தலையில் சூடிக்கொள்வதால் மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒருவருக்கு மகாலட்சுமியின் அருள் இருந்தாலே அவருக்கு எல்லா நன்மைகளுமே கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தான் பெண்களே முடிந்த வரைக்குமே தலையில் பூ வைத்து கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் செல்வ செழிப்போடும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நம்ம நிம்மதியாகவும் வாழ்கிறதுக்கு இந்த பூ தலையில் வைத்துக்கொள்வது ஒரு காரணமாகவும் அமைகிறது. முடிஞ்சவங்க நீங்கள்
பூ தினமும் வச்சுக்கோங்க. அப்படி முடியாது அப்படிங்கிறவங்க வாரத்தில் ஒரு 2-3 நாளைக்காவது கண்டிப்பாக பூக்களை வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி பூ வைக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னாலே அழகு தான். இதுலேயும் பூ வைத்தாங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த பூக்கள் வைக்கும்போது உங்களுடைய மனதில் பார்த்திங்களா ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். நீங்கள் நல்ல ஒரு செல்வ செழிப்புமே உங்களுடைய வீட்டில் அதிகரிக்கும். பெண்கள் அப்படின்னாவே மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு மகாலட்சுமி போல் அழகாக நிலைத்திருக்க நம்மளுடைய வீட்டில் நம்ம தினமுமே நம்ம தலைவாரி பூ வச்சுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் பெண்கள் தலையில் பூ வைக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பூ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் தினமுமே தலையில் பூக்கள் சுடிக்க வருவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்தையுமே மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.